வணக்கம். நியூஸ் அட் 9 குணம் துஷந்தன். கொழும்பில் நேற்று இரவு முதல் மீண்டும் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்கள் மீண்டும் நீரில் மூழ்கியுள்ளன. 24 மணி நேரத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் மழையுடன் கூடிய காலநிலை தொடரும் என்பதால் மண் சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஜின்கங்கை, அதிலக்கன ஓயா மற்றும் கழனிக்கங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதால் அதனை ஆண்டியுள்ள மக்களே பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக கொழும்பின் பல வீதிகளில் நீர் தேங்கியுள்ளதுடன் வீதி போக்குவரத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மழை மற்றும் கடுமையான காற்றும் வீசும் என்பதால் மீனவர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு தொடர்ந்தும் பலமான நிலையில் உள்ளதுடன் எந்த வகையிலும் அது வலுவிழந்து காணப்படவில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள ஜனாதிபதி நகோயா நகரில் அந்த நாட்டில் வாழ்ந்து வரும் இலங்கை பிரஜைகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். சந்தர்ப்பவாத அரசியல் சக்திகளினால் முன்னெடுக்கப்படும் உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களால் ஏமாற்றமடைய வேண்டாம் எனவும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். தாய்நாட்டின் மீது கரசனையுடன் பார்வையை செலுத்தி நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பங்களிப்பை நல்குமாறும் ஜனாதிபதி ஜப்பானில் வாழும் இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவதற்கு சில சர்வதேச நாடுகள் முன்னர் மறுப்பு தெரிவித்திருந்ததாகவும் தற்பொழுது நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க உலக நாடுகள் முன்வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளை அரசாங்கம் காட்டிக் கொடுப்பதாக சில இணையதளங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை நிராகரிப்பதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜப்பான் வாழ் இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்தினார். யுத்தத்தின் பின்னரான காலப்பகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய பொறுப்புகளை உரியவாறு நிறைவேற்றாமையால் தற்போதைய அரசாங்கமே சர்வதேசத்துக்கு பதிலளிக்க வேண்டியுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். ஜப்பான், வியட்நாம், கொரியா போன்ற நாடுகள் யுத்த வெற்றியை நிலையான வெற்றியாக கொண்டு உலகின் பலமான நாடுகளாக மாறிய போதிலும் இலங்கையினால் அவ்வாறு தோற்றம் பெற முடியவில்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். தேசிய நல்லிணக்கம் உட்பட 27 வருடங்கள் வடக்கிலும் தெற்கிலும் மக்களிடையே நிலவிய சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையை செங்கற்களாலும் சீமெந்தினாலும் கட்டியெழுப்ப முடியாதென்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ඒ අරමුණේ ප්‍රමුඛත්වයේ තියෙන්නේ අපේ රටේ නැවත අනාගතයේදී යුද්ධයක් ඇතිවීම වැළැක්වීමේ පවිත්‍ර අරමුණයි. යුද්ධයක් ඇතිවීම වැළැක්වීම නම් අප විසින් තේරුම් ගත යුතු වෙනවා යුද්ධයක් ඇතිවීමට හේතුව කුමක්ද කියන කාරණාව. ඒ හේතුව සොයාගෙන තමයි අප විසින් කටයුතු කළ යුත්තේ. බෞද්ධ දර්ශනය තුල කියන හේතුඵලවාදී ධර්මතාවය ඔබ සෑම කෙනෙක්ම මේ සිටින බෞද්ධයින් මේ පිළිබඳව දන්නවා. ප්‍රශ්නයක් ඇතිවීමට ඒ පිළිබඳව මුල් වූ කාරණයක් තිබෙනවා. යම්කිසි ඵලයක් ඇතිවීමට හේතුවක් තිබෙනවා. එහෙමනම් ඵලය යුද්ධය නම් ඊට හේතු කාරණාව සොයලා බෞද්ධ දර්ශනය තුල කරන ඉගැන්වීම් තුලම අපි ඒ සඳහා විසඳුම් ලබා ගැනීම අත්‍යවශ්‍ය වෙන බව ඔබ සෑම කෙනෙක්ම දන්නවා. ඒ අසීරු අමාරු කාර්යයට අපි මුහුණ දීලා තිබෙන්නේ. ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ 19 වෙනි සංශෝධනය ක්‍රියාත්මක කිරීමත් සමග සම්මත වීමත් සමග තමයි අපි අන්තර්ජාතික වශයෙන් විශේෂයෙන්ම ජනප්‍රියත්වයට පත් වුණේ. වඩාත් පිළිගැනීමකට පත් වුණේ. එහෙම නැතුව අද G7 කණ්ඩායමට පැමිණි ලෝකයේ ප්‍රබල රාජ්‍ය නායකින් එක්සත් ජාතීන්ගේ මහලේකම්වරයා සිට එක්සත් ජාතීන්ගේ සංවිධානය, පොදු රාජ්‍ය මණ්ඩලය, ඒ වගේම ජාත්‍යන්තර මුල්‍ය ආයතන, ලෝක බැංකුව, ආසියානු සංවර්ධන බැංකුව, ජාත්‍යන්තර මුල්‍ය අරමුදල මෙවැනි සියල්ල අපි පිළිබඳව පිළිගැනීමක් ඇති වුණේ අපේ පුජ්‍යලිකත්වයේ තුල නොවේයි. வடக்கில் மக்களுடைய காணிகளை உரியவர்களிடம் மீள ஒப்படைத்து வருவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தில் ஈடுபட்டுள்ள ஜனாதிபதி அந்த நாட்டில் வாழ்ந்து வரும் இலங்கை பிரஜைகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது வடபகுதியில் காணி விடுவிப்பு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி උතුරේ ඉඩම් බෙදීමේ ප්‍රශ්නය
තමුන්නාන්සලාගේ මං අහනවා ප්‍රශ්නයක්. வடக்கில் இராணுவம் நிலை கொண்டுள்ளமை பற்றி பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக வடக்கில் காணி பிரச்சினை தொடர்பில் பல கருத்துக்கள் காணப்படுகின்றன. வடக்கு மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த இடங்களை அவசர தேவைக்காக இராணுவத்தினர் கையகப்படுத்தினர். இராணுவத்தினர் குடியமர்ந்த இடங்களில் இருந்து வெளியேறிய மக்கள் தற்காலிக முகாம்களிலும் நலன்புரி நிலையங்களிலும் தங்கியிருந்தனர். அவ்வாறு தற்காலிக முகாம்களில் உள்ள மக்கள் தங்களுடைய இடங்களை பெற 1 வருடம், 5 வருடம், 10 வருடம் என்று வடக்கில் உள்ள மக்கள் கடந்த 27 வருட எதிர்பார்ப்புடனேயே தமது காணிகளை கோரி நிற்கின்றனர். மக்களுடைய காணிகளை மக்களிடம் கொடுக்க வேண்டும். மக்கள் தங்களது காணிகளைத்தான் கேட்கின்றார்கள். அரசு இடங்களை கேட்கவில்லை. யுத்தம் முடிந்துவிட்டது. இன ஒற்றுமை, இன நல்லிணக்கம், அரச நம்பிக்கை ஏற்படுத்த மக்களுடைய பூர்வீக காணிகளை நாம் மக்களிடம் கொடுத்து வருகின்றோம். தமக்குரிய காணியை மற்றொருவர் கையகப்படுத்துவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். තමුන්නාන්සලා ශ්‍රී ලංකාව තුළ ජීවත්වන ප්‍රදේශයක තමුන්නාන්සලාට හිමිව තිබූ ගේදොර තමුන්නාන්සලා ජීවත්වෙච්ච ඉඩම යම් කිසි අවස්ථාවක වෙනත් පිරිසක් විසින් හදිසි කාර්යයක් සඳහා අත්පත් කර ගැනීම තුළ ඉන් පසුව තමුන්නාන්සලාට ඉන්න තැනක් නැතුව අවතැන් කඳුරක සරණාගත කඳුරක සිටීමට සිදුනායින් පසුව තමුන්නාන්සලා මුණ දෙන තත්ත්වයක මංගල. இதேவேளை யாழ்ப்பாணம் பலாலி இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் அமைந்துள்ள வயாவுளான் மானம்பராய் பிள்ளையார் ஆலயத்தின் விசாக பொங்கல் வழிபாடு நாளை நடைபெற இருப்பதாக ஆலய பரிபாலன சபையினர் அறிவித்துள்ளனர். 30 வருடங்களாக விடுவிக்கப்படாமல் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் அமைந்துள்ள வயாவிளான் மானம்பராய் பிள்ளையார் ஆலய நிர்வாகத்தினர் இந்து சமய விவகார அமைச்சு மற்றும் இராணுவ அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டதற்கேற்ப இராணுவத்தினரால் நாளைய தினம் பொங்கல் விழாவை நடத்துவதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. எனவே ஆலயத்திற்கு வருகின்ற அப்பிரதேச மக்கள் நாளைய தினம் காலை 8:30 மணிக்கு வயாவிளான் மத்திய கல்லூரிக்கு முன்பாக ஒன்று கூடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாளைய தினம் அக்கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வருகை தருமாறும் ஆலய பரிபாலன சபையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குறித்த ஆலயத்திற்கு 2 கிழமைக்கு ஒரு தடவையும் விசேட நாட்களிலும் கிராம மக்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு ஆலய பரிபாலன சபையினரின் வேண்டுகோளுக்கிணங்க பலாலி இராணுவ தலைமையகத்தினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியின் அடிப்படையில் வழிபாட்டிற்கு செல்லும் நாட்கள் தொடர்பான அட்டவணை ஒன்று ஆலய பரிபாலன சபையினரால் இராணுவ தலைமையகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட அட்டவணையின்படி இராணுவத்தினரால் கிராம மக்கள் ஆலயத்திற்கு சென்று வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு பூசை வழிபாட்டில் கலந்து கொள்கின்றனர். G7 என அழைக்கப்படும் உலக நாடுகளின் அரசு தலைவர்களின் உச்சி மாநாட்டுடன் இணைந்த மாநாடு நேற்று ஜப்பான் இசிசிமா நகரில் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை ஜனாதிபதி ஒருவர் இவ்வாறான ஒரு மாநாட்டில் கலந்து கொண்ட முதல் சந்தர்ப்பமாக இது காணப்படுகின்றது. இலங்கை ஜனாதிபதி ஒருவர் இவ்வாறான ஒரு மாநாட்டில் கலந்து கொண்ட முதல் சந்தர்ப்பமாக இது காணப்படுவதுடன் இம்மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. G7 மாநாட்டின் தற்போதைய தலைவரான ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயின் விசேட உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜப்பான் பிரதமர் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் கலந்து கொண்ட அரசு தலைவர்கள் ஜனாதிபதியை மிகுந்த நட்புறவுடனும் ஆரவாரத்துடனும் வரவேற்றனர். முதலாவதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அமர்ந்திருந்த ஆசனத்துக்கு அருகில் வந்து ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் தொடர்ந்து பிரித்தானிய பிரதமர் டேவிட் ஹேமரோன், ஜெர்மன் ஜனாதிபதி ஆஞ்சலா மெர்க்கல், அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஆகியோர் ஜனாதிபதிக்கு அருகில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர். இலங்கை மீது பொதுவிதமாக தமது பார்வையை செலுத்திய அரசு தலைவர்கள் இலங்கையின் முன்னேற்ற பாதைக்கு தம்மால் வழங்க முடியுமான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்குவதாக இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் தெரிவித்தனர். தொடர்ந்து G7 மாநாட்டில் கலந்து கொண்டு 7 அரசு தலைவர்கள் மற்றும் G7உடன் இணைந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட அரசு தலைவர்கள் முக்கிய பிரதிநிதிகள் குழுவாக நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டதுடன் இச்சந்தர்ப்பத்திலும் பிரான்ஸ் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசு தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் சுமூகமாக உரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட்டுக்கு எதிராக திருகோணமலையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் திருகோணமலை பிரதான பேருந்து நிலையத்திற்கு முன்னால் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை சம்பூர் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில்
கிழக்கு மாகாண முதலமைச்சர் கடற்படை வீரர் ஒருவரை நிந்தித்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையிலேயே தேசத்தின் வெற்றிக்காக உழைத்த வீரர்களை கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவமானப்படுத்தியிருப்பதாக தெரிவித்து திருகோணமலை பன்னசாலை குருமார்கள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது முதலமைச்சருக்கு எதிரான வாசகங்கள் தாங்கிய பதாகைகளை பொது அமைப்புகள் தாங்கியிருந்ததுடன் கிழக்கு மாகாண முதலமைச்சரின் கொடும்பாவியும் எரிக்கப்பட்டது. வவுனியாவில் கலை இலக்கிய நண்பர்கள் வட்டம் நடாத்தும் 19வது ஆண்டு நிறைவு விழா இன்று நடைபெற்றது. வவுனியா கலை இலக்கிய நண்பர்கள் வட்டம் நடாத்தும் 19வது ஆண்டு நிறைவு விழா கலாநிதி தமிழ்மணி அகலங்கள் தலைமையில் வவுனியா சத்தானந்த இந்து இளைஞர் இந்து கலாசார மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. நித்யாவாணி திருமதி சூரிய யாழ்னி வீரசிங்கத்தின் நிறுத்திய நிகேதன நுண்கலை கல்லூரி மாணவிகளின் வரவேற்பு நடனத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வவுனியா பிரதேச செயலாளர் திரு காவன் உதயராஜா, வவுனியா மாவட்ட கலாசார உத்தியோகர் சைவ புலவர் ஈனா நித்யானந்தன், விசேட விருந்தினராக வவுனியா தெற்கு வலயக்கல்வி பணிப்பாளர் திருமதி அன்றன் எஸ் சோமராஜா, கௌரவ விருந்தினர்களாக சுத்தானந்த இந்து இளைஞர் சங்க தலைவர் நாவன் அசேனாத் ராசா, வவுனியா வர்த்தக சங்க தலைவர் ராஜலிங்கம், ஜாழ் இலக்கிய வட்ட செயலாளர் கீனா கிருபானந்தா, மாவட்ட சமூக சேவை உத்தியோகர் எஸ் வாசன் மற்றும் சமூக ஆர்வலர்கள், அரசு சார்பற்ற மற்றும் அரசு உத்தியோகர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வைத்தியத்துறையில் அளப்பெரும் சேவையாற்றிய வைத்திய தம்பதிகள் வைத்தியர் சுப்பிரமணியம் சின்னத்துறை, வைத்தியர் செந்தில் வள்ளி சின்னத்துறை மற்றும் ஆங்கில கல்வித்துறையில் வவுனியாவில் அளப்பெரும் சேவை ஆற்றி வரும் திருமதி இமில்டா ஜெயநாயகி சிவகுருவை வவுனியா பிரதேச செயலாளர் காவனா உதயராஜா, வவுனியா தெற்கு வலயக்கல்வி பணிப்பாளர் திருமதி அண்டனி சோமராஜா அவர்களும் சான்றோர் என கௌரவம் வழங்கி கௌரவித்தனர். வவுனியா பண்டாரிக்குளம் முதலியார் சானா தியாகராஜா அவர்களின் மகன் பொறியியலாளர் கவிஞர் தீனா மகேஸ்வர ராஜா வழங்கும் வவுனியா பண்டாரிக்குளம் முதலியார் சானா தியாகராஜா நெவு மாணவ சாதனையாளர் விருது 2016 நடைபெற்றது. பாடசாலை காலத்தில் தமிழியல் சார்ந்த துறைகளில் மாணவர்கள் செய்த சாதனைகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் பணப்பரிசும் சான்றிதழ்களும் நெவுச்சின்னமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாரதம் சஞ்சிகையின் 18வது இதழ் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இதன் முதற் பிரதியை வவுனியா வர்த்தக சங்க தலைவர் ராஜலிங்கம் பெற்றுக்கொண்டார். கிழக்கு மாகாணத்தில் சிறு கைத்தொழில் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்தி மாகாணத்தின் பொருளாதார நிலைமையினை மேம்படுத்தும் வகையில் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனங்கள் இணைந்து கிழக்கு மாகாண வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனத்தை உருவாக்கியுள்ளன. இலங்கை அனர்த்த முகாமைத்துவ ஆசிய பசிபிக் அலையன்ஸின் பங்களிப்புடன் இந்த இணைப்பு உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மேம்பாட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர வர்க்கத்துறையினரை மேம்படுத்துவதுடன் பெண்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்வடைய செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் முதலாவது கூட்டம் இன்று மட்டக்களப்பில் உள்ள மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளன தலைவர் அகிலன் மற்றும் திருகோணமலை மாவட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளன தலைவர் கே குலதீபன் உள்ளிட்ட வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளன பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். கடந்த காலத்தில் வர்த்தக கைத்தொழில் விவசாய சம்மேளனங்கள் சிறந்த முறையில் செயற்பட முடியாத நிலையில் இருந்ததாகவும் புதிய ஆட்சியில் தமது செயற்பாடுகளை சிறந்த முறையில் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும். நியூஸ் அட் 9 தொடர்கின்றது. இந்துமா மன்றங்கள் அறநெறி பாடசாலைகளில் சமய தத்துவங்களை சிறுவயதிலிருந்து புகட்டுவதன் மூலம் வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்க முடியும் என வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நல்லூர் நெல்லை ஆதீன மண்டபத்தில் நடைபெற்ற இந்துமா மன்ற வைரவிழா மலர் வெளியீட்டு நிகழ்வில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். சகல உயிர்களையும் சமமாக மதிக்கின்ற சமய தத்துவங்களை சிறுவயதிலிருந்து போதிப்பதன் மூலம் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்றும் வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். வைரவிழா மலரான இந்து ஒளி மலரை இந்தியா இளைய மற்றும் பேரூர் ஆதீனத்தின் சீர் மருதாச்சல அடிகளார் வெளியிட்டு வைக்க வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் பெற்றுக்கொண்டார்.
நிகழ்வு ஆரம்பமாவதற்கு முன்னர் யாழ்ப்பாண பிராந்திய இந்து மாமன்ற பணிமனையிலிருந்து குடை கொடி ஆலவட்டத்துடன் ஊர்வலம் ஆரம்பமாகி விருந்தினர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டதனை தொடர்ந்து நிகழ்வுகள் ஆரம்பமாகின. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் மலர் வெளியீட்டு நிகழ்வில் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் ஆ நடராஜன், ஆன்மீக சுடர் ரிஷி தொண்டுநாதர் சுவாமிகள், நல்லை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள், இந்து மாமன்றத்தின் தலைவர் கந்தையா நீலகண்டன், இந்து மாமன்றத்தின் பிரதி தலைவர் மா தவயோகராசா மற்றும் சைவ சமயிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு உண்மையிலே வருமானத்திற்கு நல்லதொரு ஆன்மீக சுற்றுலா திட்டத்தை கூட அடுத்ததாக இந்த சிறை கைது ஒருங்கிணைந்த வழியில் அந்த வடமாகாணத்தை இந்திய துணை தூதுவர் நடராஜன் அவர்களிடம் கையளிப்பார். பொருளாளர் திரு கந்தசுவாமி அவர்கள் அடுத்து இன்று நாடளாவிய ரீதியில் ஒழுக்கமற்ற காடைத்தன ஆயுத கலாச்சாரம் ஒன்று கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இது யாழ்ப்பாணத்தில் மிகவும் கூடுதலாக நடைபெறுவது எம் அனைவரதும் உள்ளத்தை பாதிப்பதாக அமைந்துள்ளது. இந்த வன்முறை கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். சட்டம் அதன் பொறுப்புகளை செவ்வையுடன் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் அதே நேரத்தில் குடும்பங்களில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், பாடசாலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். சிறுவர்கள் சிறுவயதிலிருந்தே ஒழுக்க சீலர்களாக, தூய சிந்தனை உடையவர்களாக, கல்வியில் மேம்பட்டவர்களாக வாழ்ந்து வர வழிவகுக்கப்பட வேண்டும். இதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உதவி புரிய வேண்டும். அறநெறி பாடசாலைகளை நாடு முழுவதும் உருவாக்கி விடுமுறை தினங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அறநெறி வகுப்புகளை சமய நிலையங்களில் கோவில்களில் நடாத்தி வருவது மட்டும் போதாது. சகல உயிர்களையும் ஊர்வன பரப்பன முதலியவற்றையும் தம்மை போல் நேசிக்க வேண்டும் என்ற சமய தத்துவங்களை போதித்தலும் அவசியமானது. யுத்தமானது எமது மனங்களை கல்லாக்கிவிட்டது, கரடு முரடாக்கிவிட்டது. இயல்பு வாழ்க்கைக்கு மக்களை திரும்ப வைக்க எமது சமயமானது உறுதுணையாக இருக்க வேண்டும். அன்பு எம் மனதில் இருந்தால் இவ்வாறாக சிந்தித்து செயலாற்ற முடியும். எம் மனங்களிலே அன்பு மேலோங்கினால் சமுதாயம் தானாகவே மறுமலர்ச்சி பெறும் என்பதை நாம் மறத்தலாகாது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் முல்கிரிகல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தொடர்பில்லை என அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆட்சி காலத்தில் தான் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் சிறைவாசம் அனுபவித்து வந்தார். குறித்த காலப்பகுதியில் நபரொருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தது. அந்த சம்பவத்தின் சந்தேக நபராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தார். எனினும் அந்த துப்பாக்கிச் சூட்டை மஹிந்த ராஜபக்ச நடத்தவில்லை என்பதை தான் நன்கு அறிந்திருந்தேன். எனினும் அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவின் ஆலோசனைக்கு அமைய ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளர் ஒருவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக சாட்சியம் அளித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது தாயின் இறுதிக் கிரியைகளையும் சிறையில் இருந்த நிலையிலேயே செய்தார். அதனால் அவருக்கு அந்த காலப்பகுதியில் கடும் இரத்த அழுத்தம் காணப்பட்டது. அந்த காலப்பகுதியில் அவருக்கு எதையும் சிந்திக்க வேண்டாம் என ஆலோசனை வழங்கினேன். இதனால் சிறைவாசம் அனுபவித்து வருகின்ற கைதியொருவர் சிறையில் இருந்து வெளியேறும் போது அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக வெளியேற வேண்டும். கைதியொருவர் ஆரோக்கியமான முறையில் சிறைக்குள் செல்பவராக இருந்தால் அவர் விடுதலையாகும் போதும் அவ்வாறே அந்த கைதி வெளியேற வேண்டும்.
சிறைச்சாலைக்குள் உடற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். சிறைச்சாலைகளில் உடற்பயிற்சி நிலையங்கள் ஸ்தாபிக்கும் பொறுப்பை இன்றும் சிறைச்சாலை திணைக்களங்கள் நிறைவேற்றவில்லை. அதிகளவிலான சிறை கைதிகள் இன்றும் பல்வேறு நோய்களுடனேயே சிறைச்சாலைகளில் இருந்து வெளியேறுகின்றனர் என்றும் அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்தார். නමුත් එතුමාට ප්‍රේශයක. එනිසා ඇත්තටම මම හිතන්නේ බන්ධනාගාරයට යන සිරකරුවෙක්. ඔහු මොන වැරද්ද කරත් අපි ඔහුව නිරෝගී පුද්ගලයෙක් හැටියට එළියට එවීමේ වගකීමක් තියෙනවා කියලා තමයි මම හිතන්නේ. இலங்கையின் சுயாதீனத்தன்மையில் இந்தியா தலையீடு செய்ய முடியாது என நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன தெரிவித்தார். சமஷ்டி கோரிக்கையை வலியுறுத்தி வடக்கு மாநிலசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு இந்தியாவின் பங்களிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த போது லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன இதனை குறிப்பிட்டார். இலங்கையின் சுயாதீன தன்மையில் தலையீடு செய்ய இந்திய மத்திய அரசு மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டவருக்கும் அதற்கான அதிகாரம் கிடையாது. இலங்கையில் சமஷ்டி ஆட்சியினை அமுல்படுத்த இந்தியா அழுத்தம் கொடுக்க முடியாது. இனவாதிகளின் கோரிக்கைக்கு இணங்கி இந்திய மத்திய அரசு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்காது. இவ்விடயத்தில் அரசாங்கம் 100% நம்பிக்கை கொண்டுள்ளது என அமைச்சர் லக்ஷ்மன் ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். புதிய மருத்துவர்களுக்கான நியமனத்தின் போது மருத்துவ சங்கத்தினர் நிபந்தனைகளுக்கு அடிபணிய தாம் ஒருபோதும் தயாரில்லை என்று சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்தார். புதிய மருத்துவர்களை நியமிக்கும் போது தமது பட்டியலின் பிரகாரம் அவர்களுக்கு மருத்துவமனை குறிப்பிடப்பட்டு நியமனம் வழங்கப்பட வேண்டும். கொழும்பு உள்ளிட்ட சில மருத்துவமனைகளுக்கு மேலதிக மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட சில கோரிக்கைகளை மருத்துவர் சங்கம் முன்வைத்துள்ளது. அத்துடன் தமது கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் வேலை நிறுத்த முறை மேற்கொள்ளப் போவதாகவும் மருத்துவர் சங்கம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் மருத்துவர் சங்கத்தின் எச்சரிக்கையை சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரட்ன புறக்கணித்துள்ளார். மருத்துவர் சங்கத்தின் கட்டளைக்கு இணங்க தாம் செயற்பட தயாராக இல்லை என்று அவர் அறிவித்துள்ளார். புதிய மருத்துவர்களுக்கான நியமனம் நேர்மையான முறையிலும் மருத்துவர் பற்றாக்குறை உள்ள பிரதேசங்கள் மற்றும் வெளிமாவட்ட மருத்துவமனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் மட்டுமே நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவர் சங்க அதிகாரிகள் இந்த விடயத்தில் அமைச்சின் செயற்பாடுகளுக்கு உதவ முடியுமே தவிர நிபந்தனைகளை விதிக்க முடியாது என்று அமைச்சர் ராஜித சேனாரட்ன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மருத்துவர் சங்கம் அறிவித்துள்ளதை போன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் அதனை மேற்கொள்ளலாம் எனவும் ராஜித சேனாரட்ன கூறியுள்ளார். காலி மாவட்டத்தில் கிங் கங்கை பெருக்கெடுத்ததால் தாழ்வான பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலி மாவட்டத்தில் உடுகம, பத்தேகம மற்றும் உடுகம நெலுவ வீதிகளின் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை தவலம பிரதேசத்தில் உள்ள பல வீடுகள் நீரில் மூழ்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக பாதையில் வெளிப்பனை நுழையும் பாதையின் அருகிலுள்ள பிரதேசமும் நீரில் மூழ்கியிருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்தால் வெளிப்பனை நுழையும் பாதையை மூட வேண்டிய நிலை ஏற்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை அதிவேக பாதையில் வாகனங்களை ஓட்டும் சாரதிகள் வாகனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வேகத்தில் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலை தொடர்ந்து நீடித்து வருவதை அடுத்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. கண்டி, நுவரெலியா, கேகாலை, ரத்னபுரி மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து மலைப்பாங்கான பகுதிகளிலும் வாழ்கின்ற மக்கள் மண் சரிவு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அவதானிக்கப்படும் இடங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கோடிப்பிலி தெரிவித்தார். இதேவேளை சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட 20,000க்கும் அதிகமானோர் தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ பிரதிபலிப்பாளர் குறிப்பிட்டார். நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாமிமலையில் இன்று ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 41 குடும்பங்களைச் சேர்ந்த 200 பேர் இடம்பெயர்ந்திருக்கின்றனர். சாமிமலை பகுதிகளில் உள்ள வீடுகளிலும் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இடம்பெயர்ந்த 200 பேரும் தோட்ட ஆலயம் மற்றும் சிறுவர் நிலையத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக மஸ்கலியா போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு சுமார் 3:30 மணி மேலே போல் பெரிய ஒரு மண் சரிவு ஏற்பட்டுச்சு பெஞ்ச கடும் மழையின் காரணமாக. அதனால் நாங்கள் 4-5 குடும்பம் இங்கே பாதிக்கப்பட்டு ரொம்ப அனாதையாக தான் வெளியில் தான் நிற்கிறோம்.
எந்த விதமான பொருட்களோ அல்லது எதுவுமே எடுக்காத நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வீட்டு உபகரணங்கள் எல்லாமே போயிடுச்சு. இது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் சொல்கிறேன். நம்ம உயிருக்களுக்கான எந்த விதமான சேதம் ஏற்படல. ஆனால் பொருட்கள் நிலைமை பயங்கரமாக சேதம். கிட்டத்தட்ட 20 வீடு இருக்கு. ஆனால் தற்போது 2 வீடு முற்று முழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. 5 பிள்ளைங்க 6 குடும்பம். நாங்கள் 5 வீடுங்களும் என் பேர பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 3 மணிலேருந்து இன்னும் சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. 1 மணி ஆக போகுதுங்க. பச்சை பிள்ளைங்களாம் தவிக்கிது. ஒரு சுடு தண்ணி சுட வைக்க கூட ஒரு ஆதரவு இல்லை. சாமி எங்களுக்கு ஏதாச்சும் திட்டிகள் எங்களுக்கு உதவி செஞ்சு அந்த 5 குடும்பத்துக்கும். கேகாலை அரநாயக்க பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மண் சரிவு மீட்பு நடவடிக்கை நாளையுடன் நிறைவுக்கு கொண்டுவர தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கேகாலை மாவட்ட செயலாளர் WM அபே விக்ரமவனசூரிய இதனை தெரிவித்தார். அப்பகுதி மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அப்பகுதி மக்கள் மத தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை மண் சரிவில் சிக்குண்ட அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் மீட்பு நடவடிக்கைகளில் 300 இராணுவத்தினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட கேகாலை மாவட்ட மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ரஞ்சித் ஆம்பலப்பட்டிய தெரிவித்தார். அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் தமது காணிகளை இழந்த மக்களுக்கு உரிய காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட குழுவினர் இன்று தென்கொரியாவை சென்றடைந்தனர். தென்கொரியாவில் நடைபெறவுள்ள 107வது சர்வதேச ரோட்டரி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தென்கொரியா சென்றுள்ளார். தென்கொரியாவின் ஷோல் நகரில் உள்ள இன்சோன் விமான நிலையத்தை பிரதமர் உள்ளிட்ட குழுவினர் சென்றடைந்த போது தென்கொரியாவின் வெளிவிவகார பிரதி அமைச்சர் சோய் ஜாங்மோன் மற்றும் அங்கிருக்கும் இலங்கை தூதுவர் மனிஷா குணசேகர் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். நாளை முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை தென்கொரியாவின் ஷோல் நகரில் இடம்பெறவுள்ள இம்மாநாட்டில் மேலும் பல நாடுகளின் அரசு தலைவர்களும் கலந்து கொள்ள உள்ளதுடன் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் பான் கி மூனும் கலந்து கொள்ள உள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஜப்பானுக்கு விஜயம் செய்ய உள்ளார். மஹிந்த ராஜபக்ஷுடன் ஒன்றிணைந்த எதிரணி உறுப்பினர்கள் சிலரும் பயணிக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் வசிக்கும் இலங்கையர் சிலரால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலேயே அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள உள்ளார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அவர் மேற்கொள்ளும் 3வது வெளிநாட்டு பயணம் இதுவாகும். இதற்கு முன்னர் உகண்டா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு அவர் விஜயம் மேற்கொண்டிருந்தார். ஜூன் 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஜப்பானில் தங்கியிருக்கும் மஹிந்த ராஜபக்ஷ புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரையும் திறந்து வைக்க உள்ளார். இயற்கை அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்கப்பட இருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. மழை வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக அழிவடைந்த தொலைந்து போன ஆவணங்களை மீளப் பெற்றுக்கொள்ள இலவச சட்ட ரீதியான ஆலோசனை வழங்கப்படும் என சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை, கடவுச்சீட்டு, வீட்டுக்காணி உறுதி, பிறப்பு அத்தாட்சி பத்திரம் போன்ற ஆவணங்களை மீளவும் பெற்றுக்கொள்ள தேவையான சகல சட்ட ஆலோசனைகளையும் இலவசமாக வழங்க உள்ளதாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயலாளர் அமில் ரன்தனிய ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், சட்ட உதவி ஆணைக்குழு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் ஆகியன கூட்டாக இணைந்து ஆவணங்களை மீளப் பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளார். இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் 3 நிலையங்கள் எதிர்வரும் நாட்களில் நிறுவப்பட உள்ளது. 079999418 அல்லது 01799936118 ஆகிய இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என அமில் ரன்தனிய தெரிவித்துள்ளார். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நியூஸ் அட் 9 தொடரும். நியூஸ் அட் 9 தொடர்கின்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வணிகர் கழகத்தால் சேகரிக்கப்பட்ட 75,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட நிவாரணப் பொருட்கள் இன்று சாவகச்சேரி வணிகர் கழகத்தில் வைத்து வழங்கப்பட்டது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் முகமாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினால் உதவிகள் கோரப்பட்டன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் சாவகச்சேரி வணிகர் கழக தலைவர் நா. சிவபாலன் அவர்களால் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் செந்தில் நந்தனிடம் கையளிக்கப்பட்டது. நிகழ்வில் வர்த்தக சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக $1,00,000 நிதியுதவியை நியூசிலாந்து வழங்கியுள்ளதாக தொலைத்தொடர்பாடல் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவின் வேண்டுகோளுக்கு அமைய இந்நிதியுதவி வழங்கப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சு தெரிவித்துள்ளது. நியூசிலாந்து வெளிவார அமைச்சர் மியூரி மேகலி இலங்கை உயர்ஸ்தானிகரூடாக இந்நிதியை வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த நிதி வெள்ளத்தால் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு வழங்கப்படும் என்று தொலைத்தொடர்பாடல் மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சு கூறியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், சீனா, ஜப்பான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் ஏற்கனவே இலங்கைக்கு நிதி உதவி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளத்தினால் சேதமாகியுள்ள ஆவணங்கள் மற்றும் புத்தகங்களை பழைய நிலைக்கு மாற்ற முடியும் என்று தேசிய ஆவண காப்பக திணைக்களத்தின் பணிப்பாளர் கலாநிதி சரோஜா சேதசிங்க தெரிவித்தார். வெள்ளத்தினால் சேதமாகியுள்ள ஆவணங்கள் மற்றும் புத்தகங்களை வெயிலில் காய வைப்பது பொருத்தமானது அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். வெள்ளத்தால் சேதமாகி இருக்கின்ற ஆவணங்களை பழைய நிலைக்கு மாற்றுவது தொடர்பில் மேலும் ஆலோசனைகள் தேவைப்படும் தேசிய ஆவண காப்பக திணைக்களம் உதவத்தியார் என்றும் அவர் கூறினார். வவுனியா குருமன்காட்டில் இன்று இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். முச்சக்கர வண்டி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதிய விபத்து இடம்பெற்றது. வவுனியா வைரப்புளியங்குள வீதியிலிருந்து மன்னார் வீதிக்கு திரும்ப முற்பட்ட முச்சக்கர வண்டி மீது மன்னார் வீதியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டியின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் அதிக வேகத்துடன் பயணித்த சம்பவத்தினை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு புதுப்பாலம் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் முச்சக்கர வண்டி ஒன்று ஆற்றுப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்தனர். விபத்தில் முச்சக்கர வண்டியை செலுத்தியவரும் அதில் பயணித்த ஒருவரும் காயங்களுக்குள்ளான நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மட்டக்களப்பு பிரதான பேருந்து திரைப்படத்துக்கு செல்லும் பிரதான வீதியின் புதுப்பாலம் பகுதியில் முச்சக்கர வண்டி வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியை விட்டு விலகி ஆற்றில் விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர். செங்கலடி கொமாந்துறை பகுதியைச் சேர்ந்த எஸ். பர்குணம் என்பவருடைய முச்சக்கர வண்டியை விபத்துக்குள்ளானது. செங்கலடியிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு தமது கடமை நிமித்தம் செல்லும் வழியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றதாக முச்சக்கர வண்டி உரிமையாளரின் உறவினர் ஒருவர் தெரிவித்தார். யாழ்ப்பாண போலீஸ் நிலையமும் யாழ்ப்பாண பிரதேச செயலகம் இணைந்து நடமாடும் சேவை ஒன்றை இன்று யாழ்ப்பாணத்தில் நடாத்தியுள்ளனர். யாழ்ப்பாண போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மக்களுக்கான நடமாடும் சேவையானது யாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. அடையாள அட்டைகள் தொலைத்தவர்கள் மற்றும் போலீஸ் நற்சான்று பத்திரம் பெற்றுக்கொள்ளல் உட்பட பல பொதுமக்களின் தேவைகள் நடமாடும் சேவையின் போது மக்களுக்காக மேற்கொள்ளப்பட்டன. யாழ்ப்பாணம் மடத்தடி கந்தரோடை பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடந்துள்ளது. நேற்றிரவு 7:30 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர் குழு ஒன்று தாக்குதல் நடாத்தியதாக வீட்டு உரிமையாளர் தேவராசா முரளிதாஸ் தெரிவித்துள்ளார். வீசப்பட்ட குண்டு வெடிக்காத காரணத்தினால் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. குறித்த சம்பவம் தொடர்பாக சுன்னாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பாக கைக்குண்டியை சுற்றி மண்முடி அரண் போட்டு பாதுகாத்துள்ளனர். இதனையடுத்து நேற்றிரவு முழுவதும் ஆயுதம் தாங்கிய போலீசார் வீட்டில் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வீட்டிற்கு வெளியே இருந்து வீசிய கைக்குண்டானது வெடிக்காத நிலையில்
தென்னிமரத்துக்கு கீழ் விழுந்திருந்த காரணத்தினால் வீட்டு உரிமையாளர் என்ன பொருள் என்று தெரியாமல் அக்குண்டை கையில் எடுத்து குடும்பத்திற்கு காட்டிய போது வீட்டு உரிமையாளரின் மகன் காய்குண்டு என அடையாளம் கண்டு தெரிவித்த பின்னரே போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். 3 மோட்டார் சைக்கிள் வந்து இனம் தெரியாத குழுவினரில் ஒருவர் மட்டும் வீட்டிற்கு முன்புறமாக கைக்குண்டை வீசியுள்ளார். ஏனையோர் அருகாமையில் உள்ள குளத்து கண்மையில் நின்றதாகவும் அயலவர்கள் தெரிவித்தனர். குறித்த வீட்டிற்கு வீசப்பட்ட கைக்குண்டானது தமிழீழ விடுதலை புலிகளால் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த தமிழன் என்று பெயரிடப்பட்ட கைக்குண்டாகும் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த கைக்குண்டானது வெடித்திருக்குமாயின் பாரிய சேதத்தையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கும். இன்று நண்பகல் 11 மணி வரை போலீசார் வீட்டில் பாதுகாப்பு கடமையில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதுடன் போலீசாரினாலோ இராணுவத்தினராலோ கைக்குண்டு அகற்றப்படவில்லை என வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார். தோட்டத்துக்கு ரஜி போட்டு வீட்டுக்காரர் செத்தல் கொஞ்சம் பண்ணிட்டாங்க. தமையன் வீட்டை போனான் வேண்டேன். அப்போ எங்கிட்ட வீட்டை வந்து நீட் கூட அப்போ குறும்பா விழுந்து இருக்க கொண்டு போட்டு நான் என்ன தான் கையால் பக்கான்னு தூக்கி போட்டு மனுஷியை கொண்டே கேட்டேன் என்ன இதாண்டு தங்களுக்கு தெரியாது நான் உழைச்சாது குறும்பியாண்டு தான் நாங்கள் நச்சிட்டு இருந்தாண்டு சொல்ல அப்படியே காட்டி போட்டு ஃபோன் பண்ணதான் சார் பொலிசுக்கு. மோட்டர் சைக்கிள் சத்தம் கொண்டு இந்த சந்தி இப்போ நீங்கள் வந்து முதல் சந்தி அடுத்த சந்தி இருக்கല്ലോ அதில் குளத்தடியில் நின்றது. போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பு கூறுவதற்கான பொறிமுறை அமைப்பு தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு செயலர் மற்றும் இராணுவத்தின் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதில் பாதுகாப்பு செயலர் கருணாசேன ஹெட்டியாராஷி, கூட்டுப்படைகளின் தளபதி ஆர்சிப் மார்ஷல் கோலித குணத்திலக்க, இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கிறிசாந்தி டி சில்வா, இராணுவத்தின் மேஜர் ஜெனரல் தர அதிகாரிகள் மற்றும் இறுதிக்கட்ட போரில் பணியாற்றிய பிரிகேடியர் நிலையில் உள்ள முக்கிய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பின் போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் கடற்படை அதிகாரியை திட்டிய விவகாரம் மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறை தொடர்பாக முக்கியமாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்ட பிரதமர், போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் அனைத்து மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்கும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆணைக்குழுவினால் தீர்க்கப்பட முடியாத விடயங்கள் உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படும். வெளிநாட்டு சட்டவாளர்கள் ஆலோசனைகளை வழங்குவார்கள். எனினும் அவர்கள் விசாரணைகளில் பங்கேற்க மாட்டார்கள். குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு எந்தவொரு அனைத்துலக அமைப்பினதும் அழுத்தங்களை நாடு எதிர்கொள்ளவில்லை. ஆனால் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி வேலைகள் தொடர்பாக விளக்கமளித்த பிரதமர், போரின் போது படையினரால் கைப்பற்றப்பட்ட தனியார் காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முப்படையினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினருக்கு பொதுவான ஊடக பிரிவாக செயற்படும் வகையில் தேசிய பாதுகாப்பு ஊடக பிரிவு ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த ஊடக பிரிவின் பேச்சாளராக நியமிக்கப்படும் எந்த ஒரு அதிகாரியையும் 6 மாதங்களுக்கு மேல் பதவியில் வைத்திருப்பதில்லை என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. முப்படையினர் மற்றும் போலீசார், சிவில் பாதுகாப்பு படையினர் ஆகிய பிரிவுகள் இதுவரை காலமும் தனித்தனியாக ஊடக பிரிவுகளையும் ஊடக பேச்சாளர்களையும் கொண்டிருந்தன. யுத்தத்துக்கு பின்னரான காலகட்டத்தில் இவ்வாறான ஊடக பிரிவுகள் தேவையில்லாத பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் என்று அரசாங்கத்துக்கு நெருக்கமான ஊடக முக்கியஸ்தர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் படைப்பிரிவுகளின் ஊடக பேச்சாளர் பதவி குறித்து ஆராயும் வகையில் அரசாங்கம் நியமித்த குழுவினர் தங்கள் அறிக்கையை எதிர்வரும் வியாழக்கிழமை சமர்ப்பிக்க உள்ளனர். இவற்றின் அடிப்படையில் எதிர்வரும் நாட்களில் முப்படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு படை பிரிவினர் என அனைத்து படைப்பிரிவுகளுக்கும் பொதுவான ஊடக பிரிவொன்று உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தேசிய பாதுகாப்பு ஊடக பிரிவு என்ற பெயரில் இயங்கும் அதன் அதிகாரிகளில் ஊடகவியலாளர்களும் உள்ளடக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சின்மயா மிசனினால் சின்மயா பிறந்த நூற்றாண்டு விழா நிகழ்வுகள் நாளை யாழ்ப்பாணம் நலதுகாதவி மணிமண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. நாளை மாலை 4 மணிக்கு நடைபெறும் சின்மய பிறந்த நூற்றாண்டு விழாவில் துறவியர்கள், குருமார்கள், சமய பெரியார்கள் மற்றும் துறைசார் பெரியார்கள் ஆகியோர் கலந்து கொண்டு ஆச்சாரியார் உரைகளை நிகழ்த்த உள்ளனர். நெல்லை ஆதீன சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பிரமாச்சாரியார் சுவாமிகள் மற்றும் வேதாந்த மட குறிப்பீடாதிபதி வித்யாசாகர் சுவாமிகள் ஆகியோரின் ஆசிர்வாத உரைகளுடன் இணைவில் காயத்ரி பீட அதிபர் தாவண்ண மகாதவ குருக்கள், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக குருக்கள், வாழ்நாள் பேராசிரியர் பண கோபாலகிருஷ்ண ஐயர்,
சர்வதேச இந்து குருமார் ஒன்றிய தலைவர் பணம் மனோகர குருக்கள், வீணாக்கான குருபீட சபா வாசுதவ குருக்கள், கோப்பாய் சிவம் என்று அழைக்கப்படும் சிவானந்த சர்மா, அகில இலங்கை சைவ குருமார் ஆட்சிகர் சபை தலைவர் கிருபானந்தா குருக்கள் மற்றும் ஆட்சிகர் சபை செயலாளர் சிவஸ்ரீ சதா மகாலிங்க சிவகுருக்கள் ஆகிய குருமார்களும் ஆசிரியர்களை வழங்க உள்ளனர். சமய பெரியார்களாகிய ஆறு திருமுருகன், இந்து சமய பேரவை செயலாளர் சக்தி கிரீவன், சைவ பரிபாலன சபை தலைவர் வசந்த சேனன், சிவன் மானுட மேம்பாட்டு நிறுவனர் ஈனா கலியுக வரதன் மற்றும் சைவ மகாசபை செயலாளர் வைத்திய கலாநிதி நந்தகுமார் ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். அத்துடன் நிகழ்வின் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் ஆவண்ணா நடராஜன் கலந்து கொள்வதுடன் சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்கதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொள்கின்றார். இந்நிகழ்வில் நூற்றாண்டு விழா மலர் வெளியிட்டு வைக்கப்பட உள்ளதுடன் துறவியர்கள், குருமார்கள் மற்றும் சமய பெரியார்களும் கௌரவிக்கப்பட உள்ளனர். ஓம் ஸ்ரீ சின்மய சத்குரவே நமக. எங்களுடைய குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் அவர்களுடைய பிறந்த நூற்றாண்டு 2016 ஆண்டாகும். 1916 ஆண்டு இந்தியாவிலே கேரளாவிலே அவதரித்த மகான் சுவாமி சின்மயானந்தர். அவர் உருவாக்கிய ஆன்மீக நிறுவனம் சின்மயா மிஷன். சின்மயா மிஷனானது இன்று உலகளாவிய ரீதியிலே அதனுடைய ஸ்தாபகர் பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய பிறந்த நூற்றாண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் சின்மயா மிஷன் அதனது பிறந்த நூற்றாண்டு விழாவை எதிர்வரும் 29ஆம் தேதி மே மாதம் 2016 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் நல்லூரிலே அமைந்திருக்கின்ற துர்கா மணிமண்டபத்திலே கொண்டாட இருக்கின்றது. இந்த நூற்றாண்டு விழாவிலே சின்மயம் நூற்றாண்டு விழா மலர் வெளியீடு, ஸ்ரீமத் பகவத்கீதை வினாடி வினா போட்டி, பாடசாலை மாணவர்களுக்கிடையே நடாத்தப்பட்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டி மற்றும் கலை நிகழ்வுகள், துறவிகள், குருமார்கள், சமய பெரியார்கள், துறைசார் பெரியார்களை கௌரவித்தல் என்கின்ற நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. ஆகவே டான் டிவி நேயர்கள் அனைவரையும் நாங்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி மே மாதம் நல்லூர் துர்கா மணி மண்டபத்திற்கு சின்மயா மிஷன் சார்பிலே அன்போடு அழைக்கின்றோம். இலங்கை மற்றும் தாய்லாந்துக்கு இடையில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்றை விரைவில் ஏற்படுத்துவது தொடர்பில் சர்வதேச வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சுஜிவ சேனசிங்க மற்றும் தாய்லாந்தின் வர்த்தக அமைச்சர் அப்ரிடி தந்திரபோன் ஆகியோருக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது. மே மாதம் 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை தாய்லாந்து சென்றிருந்த ராஜாங்க அமைச்சர் சுஜிவ சேனசிங்க அந்நாட்டு வர்த்தக அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். பேங்காக் நகரில் உள்ள இலங்கை தூதரகம் இது தொடர்பாக வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. இதேவேளை ராஜாங்க அமைச்சர் சுஜிவ சேனசிங்க தாய்லாந்து நாட்டின் கைத்தொழில் அமைச்சர் அர்சகா ஜிபின்ரோங், அந்நாட்டு முதலீட்டு சபையின் பொதுச் செயலாளர் கிருண்ஜா ஜுசினாய் மற்றும் கைத்தொழில் வர்த்தக மற்றும் வங்கிகளின் கூட்டுக்குழு உறுப்பினர்களையும் சந்தித்து பேசினார். இதன்போது சமூக பொருளாதார வளர்ச்சி மற்றும் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை அதிகரிப்பதற்கான இலங்கையின் புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் நட்பு ரீதியான வணிக திட்டங்கள் குறித்து ராஜாங்க அமைச்சர் விளக்கம் அளித்தார். அத்துடன் இலங்கை அரசாங்கம் 40 வர்த்தக வலயங்களை உருவாக்க இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சரின் இந்த சந்திப்பின் போது விளக்கம் அளிக்கப்பட்டது. கனடிய தூதுவர் ஜெல்லி வைட்டிங் இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராய்ச்சியை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்று பாதுகாப்பு அமைச்சர் இடம்பெற்றது. கனடிய தூதுவருடனான சந்திப்பு பரஸ்பரமானது என்று பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் தொடருந்துகளில் பயண சீட்டின்றி பயணிப்பவர்களிடம் அறவிடப்படும் அபராதம் 3000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பயணச்சீட்டு பெறாமல் பயணிக்கும் நபர்களிடமிருந்து ரயில் பயணம் ஆரம்பித்த நிலையத்திலிருந்து பயண முடிவிடம் வரை அந்த நபர் பயணித்த வகுப்புக்கு அமைவாக அபராத தொகைக்கு மேலதிகமாக இரட்டிப்பு கட்டணமும் அறவிடப்படும் என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. பயணச்சீட்டின்றி ரயில்களில் பயணிப்பது அதிகரித்துள்ளமை, பயணச்சீட்டுக்குரிய வகுப்பில் பயணிக்காமை, பயண முடிவிடத்திற்கும் அப்பால் பயணிப்பது, சிறிய கட்டணத்துடன் நீண்டதுடன் பயணித்தல் உட்பட பயணச்சீட்டு தொடர்பான ஏனைய மோசடிகளுக்காக ரயில்வே திணைக்களத்திற்கு பெருந்தொகை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இந்த இழப்பை ஈடு செய்வதற்காகவும் ஒழுங்கான முறையில் ரயில் பயணங்களை மேற்கொள்ளும் பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை தவிர்ப்பதற்காகவும் அபராத தொகையை 3000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சங்கானை வீணாக்கான குறிப்பிடத்தினர் பசுவதைக்கு எதிராக ஊர்வலம் ஒன்றை நாளை நடாத்த உள்ளதாக வீணாக்கான குறிப்பிட சிவஸ்ரீ சபா வாசுதவ குருக்கள் தெரிவித்தார்.
வீணாக்கான குருபீடம் மற்றும் சித்தங்கேணி இளைஞர் முன்னேற்றக் கழகமும் இணைந்து காலை 9 மணிக்கு சித்தங்கேணி மகா கணபதி ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி வடக்கங்கரை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நிறைவு பெற இருக்கிறது. பசுவதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஊர்வலத்துக்கு வலிமேற்கு இளைஞர்கள் மற்றும் சமய சமூக தலைவர்களை கலந்து கொள்ளுமாறு வீணாக்கான குருபீடம் அழைப்பு விடுத்திருக்கின்றது. சித்தன்கேணி இளைஞர் முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும் ஆதரவுடன் வீணாகான குருபீடம் நாளைய தினம் பசுவதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு ஊர்வலத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இளைஞர்களை முதன்மைப்படுத்தி குருமகா சன்னிதானமாகிய வீணாகான குருபீடம் இந்த ஏற்பாட்டினை செய்திருக்கின்றது. சித்தன்கேணி இளைஞர் முன்னேற்ற கழகத்தினர் அவர்களுடன் சேர்ந்து ஏனைய கிராமத்து இளைஞர்களை எல்லோரையும் அரவணைத்து முதன்மைப்படுத்தி பசுவதையினை தடுப்பதற்காக நாளைய தினம் காலை 9 மணி அளவிலிருந்து 10 மணி வரையும் இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது. சித்தன்கேணி மகாகணபதி பிள்ளையார் ஆலயத்தில் 9 மணிக்கு இந்த ஊர்வலம் ஆரம்பமாகி சிவாலய தரிசனத்துடன் வடக்கம்பரை முத்துமாரி அம்மன் ஆலயம் சென்றடைந்து அங்கு அகண்ட தீபமேற்றி பிரார்த்தனையும் கோபூஜை முதலான வழிபாடுகளும் இறுதியிலே பசுவதை தடுத்தல், அதாவது புலால் உண்ணுவதை மறுத்தல் என்கின்ற தொனிப்பொருள் பட சத்தியப்பிரமாணம் எடுக்கின்ற நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. எங்களுடைய ஈழமணி திருநாட்டில் சைவ மக்களே பசுவினை உணவாக அருந்துகின்ற வழக்கம் அண்மை காலமாக அதிகரித்திருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் நிறுத்துவதற்காக இளைஞர்கள் முன்மாதிரியாக ஒன்று சேர்ந்து இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தினை நடாத்துகின்றார்கள். சிறிய வர்த்தக விளம்பர டபுள்னை தொடர்ந்து உலக செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்பென உலக செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறுவது தொடர்பான வாக்கெடுப்பு உலக பொருளாதார வளர்ச்சிக்கு அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறினால் வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதாரம், முதலீடுகள் மற்றும் வேலைவாய்ப்புகளில் பாதிப்பு ஏற்படும் என G7 நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. G7 மாநாட்டில் உலகின் முன்னணி தொழில்துறை நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையிலேயே உலக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கையாள்வது தொடர்பாக குறித்த மாநாட்டில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அவர்களின் இறுதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறுவது தொடர்பான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதேவேளை G7 மாநாட்டில் பொருளாதார வளர்ச்சி, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அகதிகள் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் தென்சீன கடலில் நிலவி வரும் பதற்றமான சூழல் குறித்து விவாதிக்கப்பட்டது. ஈராக், சிரியா ஆகிய நாடுகளில் இருந்து பிற நாடுகளுக்கு புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தொடர்பாக நீண்ட நேர ஆலோசனையும் விவாதமும் நடைபெற்றது. கடந்த ஆண்டில் மாத்திரம் சிரியா மற்றும் ஈராக்கில் இருந்து 13 லட்சம் மக்கள் ஐரோப்பிய நாடுகளில் தஞ்சம் கோரியுள்ளனர். மேலும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆதரவு வழங்குபவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக நீண்ட கால அடிப்படையிலும் வழங்க G7 நாடுகளின் தலைவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் அமுல்படுத்தப்பட உள்ள புதிய தொழிலாளர் சட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி பிரான்சுவா ஹாலண்டே தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டில் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்த சீர்திருத்த திட்டங்களை அரசு நிறைவேற்றாத காரணத்திற்காக கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த தொடர் போராட்டத்தில் பிரான்சில் பெட்ரோல் விநியோகம் பாதிப்பு, போக்குவரத்து பாதிப்பு போன்ற இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. அது மட்டுமன்றி போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடந்து வரும் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்திருக்கின்றன. இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி புதிய மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிலாளர் சங்கங்கள் நடத்தும் போராட்டங்கள், எச்சரிக்கைகள் போன்றவற்றை கண்டு இந்த புதிய சட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்றும் கூறினார். புதிதாக வரவிருக்கும் சீர்திருத்தங்கள் தொழிலாளர்களுக்கு நன்மை தரக்கூடியவையாக இருக்கும். போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த 77 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 15 போலீசார் காயமடைந்தனர். பாரிஸில் நிலவியுள்ள பெட்ரோல் விநியோக பாதிப்பு குறித்து சில சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் சுமூகமாக முடிந்துள்ளது என்றும் கூறினார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு நியூஸ்@9 எதிர்பாருங்கள். வணக்கம்.